ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உலகை ஈர்க்கும் உன்னத மார்க்கம் இஸ்லாம் என்கிற தலைப்பு இந்த கூட்டத்தின் வாயிலாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்கள் பல்வேறு கடவுள் கொள்கை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். பார்த்தது அனைத்தும் கடவுள் என்ற பல கடவுள் நம்பிக்கையிலும் மக்கள் வாழ்கிறார்கள். கடவுளின் மகன், அந்த மகனின் தாய் என்று சொல்லி 3 கடவுள் கொள்கை, திரித்துவம் என்று சொல்லுகிற நம்பிக்கையிலும் மக்கள் வாழ்கிறார்கள். அன்பே கடவுள் என்று சொல்பவர்களும் வாழ்கிறார்கள். எந்த கடவுளும் இல்லை, கடவுளை கண்டவர் இல்லை, கண்டவர் சொன்னதும் இல்லை என்று சொல்லி கடவுள் நம்பிக்கையை எதிர்க்கக்கூடியவர்களும் வாழ்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரே ஒரு இறைவனை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையை கொண்டதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இந்த கொள்கையை ஏற்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே பலதரப்பட்ட நம்பிக்கையில் உள்ளவர்களிடத்திலே அவர்களை எல்லாம் விட இந்த ஏகத்துவ கொள்கை, ஓர் இறை நம்பிக்கையை கொண்டவர்களிடத்தில் எல்லா மக்களிடமிருந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. கடவுளே இல்லை என்று சொல்பவர்கள் கூட ஒரு கட்டத்திலே இந்த ஒரு கடவுள் நம்பிக்கையின் பால் ஈர்க்கப்படுகிற நிலை, பல கடவுள் நம்பிக்கையில் உள்ளவர்கள் கூட ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்க முடியும் என்கின்ற தத்துவத்தின் பால் ஈர்க்கப்படுகிற நிலை, 3 கடவுள் என்கிற நம்பிக்கையில் உள்ளவர்கள் கூட கடவுளுக்கு பிள்ளை இருக்க முடியாது என்கிற நம்பிக்கைக்கு ஈர்க்கப்படுகிற நிலை இந்த உலகத்திலே பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உலக மக்களை எல்லாம் கவர்ந்திருக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இப்படி ஒரு தலைப்பை கேட்டவுடன் ஒரு ஆச்சரியம் வரும். ஏன் இன்றைக்கு உலகத்திலே மற்ற கொள்கையை சார்ந்தவர்கள், அந்த நம்பிக்கையிலே இருப்பவர்கள், அந்த நம்பிக்கைக்கு மக்களை இழுக்க வேண்டும் என்பதற்காக, மக்களை தங்களுடைய நம்பிக்கையிலே இணைக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான செலவுகளை செய்வார்கள். பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொட்டி பெரிய பெரிய ஆசிரமங்களை கட்டுவார்கள், சேவை நிறுவனங்களை கட்டுவார்கள், பள்ளி கல்லூரி என்று கல்வி நிறுவனங்களை உருவாக்குவார்கள். அவர்களுக்கு தேவையான கல்விகளை இலவசமாக கொடுப்பார்கள். பல்வேறு வேலை வாய்ப்புகளை அமைத்து கொடுப்பார்கள். அதற்கு அவர்கள் பேசுகிற விலை என்னவென்றால், நீ எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு வந்து 3 கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள் என்று அழைப்பார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு சலுகைகளை வழங்கி அழைக்கக்கூடிய ஒரு நிலை இஸ்லாத்தில் இல்லை. அதே நேரத்தில் யார் எங்கள் பக்கம் மதம் மாறி வருகிறீர்களோ அவர்களுக்கு 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் கொடுக்கப்படும் என்றெல்லாம் பல்வேறு விளம்பரங்களை செய்தார்கள். அப்படி ஒரு விளம்பரமும் இந்த இஸ்லாத்தின் பக்கம் சொல்லப்படவில்லை. இன்னும் ஒருபடி சொல்ல போனால், உலகத்திலே எந்த மார்க்கத்தை யார் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் எந்த விமர்சனத்திற்கும் ஆளாக மாட்டார்கள். பல கடவுள் நம்பிக்கையிலே ஒருவர் இருப்பாரே, ஆனால் அவர் என்ன செயல்பட்டாலும் சரி யாரும் யாரையும் கண்டித்துக் கொள்ள மாட்டார்கள். இந்து மத சமுதாய மக்களிடத்திலே பார்த்தீர்களானால் அவர்களிடத்திலே 420 ஜாதிகளாக பிரிந்திருக்கிறார்கள். அதிலே உட்பிரிவு இருக்கிறது. ஒவ்வொரு ஜாதியிலும் 7 பிரிவு, 2800 பிரிவுகள் இருக்கிறது. மொத்தம் 2800 ஜாதிகளிலே அவரவர் கடவுள் நம்பிக்கை சற்று வேறுபடும்.
அவரவர் குலதெய்வ நம்பிக்கை வேறுபடும், அவரவர் வழிபாட்டு முறை வித்தியாசப்படும், அவரவர் வாழ்க்கை முறைகள் வித்தியாசப்படும். இதிலே யாரும் யாரையும் பகைத்துக் கொள்ள மாட்டார்கள், கண்டுகொள்ள மாட்டார்கள், குறைபடுத்தி பேச மாட்டார்கள். அவர்கள் இஷ்டம் போல் நடந்து கொள்ளலாம். யார் எப்படி தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டாலும் அதை பிரச்சனையாக்கி கொள்ள மாட்டார்கள். உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கிற ஜாதி கொடுமையை தவிர மற்ற கடவுள் நம்பிக்கைகள் எல்லாம் அவர்கள் கடவுளை நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் சரி, கடவுள் வேண்டான்னு சொல்லி சொன்னாலும் சரி, கடவுள் வேணும்னு சொல்லி சொன்னாலும் சரி, கடவுளை கேவலப்படுத்தி பேசினாலும் சரி, கடவுளை புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, எதை பற்றியும் கண்டுகொள்ள மாட்டார்கள். விமர்சிக்கப்படாதவர்கள் ஒரு பெரிய பட்டியலில் இருக்கிறார்கள். கடவுளே இல்லை என்று பேசக்கூடியவர்கள் செய்கிற எந்த தவறுகளையும் அந்த சமுதாயம் கண்டுகொள்ள மாட்டார்கள். 3 கடவுள் என்று பேசக்கூடியவர்கள் தங்களுக்குள்ளே எந்த ஒரு விமர்சனத்தையும் பகிரங்கமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரே கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் என்கிற ஏகத்துவ கொள்கை இந்த இஸ்லாத்தை சொல்லக்கூடியவர்களிடத்தில் மட்டும்தான். இந்த கொள்கைக்கு மாற்றமாக உலகத்திலே யார் செயல்பட்டாலும் அதை அறிவுபூர்வமாக எதிர்க்கின்ற, அந்த தீமைகளை தடுக்கின்ற, அவர்களின் கடவுள் கொள்கையினுடைய தவறுகளை விமர்சிக்கின்ற வேலையை செய்வார்கள். அது முஸ்லிம் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் நடந்தாலும் அவர்களை கண்டிப்பார்கள். இதன் காரணமாக எல்லா சமுதாய மக்களால் இந்த முஸ்லிம் சமுதாயம் மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகும். முஸ்லிம் சமுதாய மக்களிலும் இஸ்லாத்தை அறியாதவர்கள், சமாதி வழிபாட்டுக்காரர்கள் கூட அந்த சத்திய கொள்கையை ஏற்றவர்களை விமர்சிப்பார்கள். இதையும் தாண்டி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி யாரும் படையெடுத்து கூட்டம் கூட்டமாக தன்னை இணைத்துக் கொண்டு விடக் கூடாது என்பதற்காக இஸ்லாத்தின் பேரு மிகப்பெரிய அவப்பொழியை, அதற்கு எதிராக பல்வேறு விஷம பிரச்சாரங்களை உலகெங்கிலும் பரப்பினார்கள். இது ஒரு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற, மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற மார்க்கம் என்று விஷமத்தை கக்கினார்கள். இவர்கள் தீவிரவாதிகள் என்றார்கள். கருப்பு நிறத்திலே ஒரு ஆடையை அணிந்து தன்னுடைய உடலை மறைத்து கற்பை காத்திருக்கிற பெண்ணை மனித வெடிகுண்டி என்று சித்தரித்தார்கள். ஆண் இனத்தின் அடையாளத்தின் வெளிப்பாடாக முளைத்திருக்கிற தாடியை கூட தீவிரவாதத்தின் அடையாளமாக சித்தரித்தார்கள். உலகெங்கிலும் முஸ்லிம் சமுதாயம் அடிவாங்கிக் கொண்டே இருப்பான். பாலஸ்தீனத்திலே கொல்லப்படுபவன் முஸ்லிம், ஆனால் அவனுக்கு பெயர் தீவிரவாதி. பாலஸ்தீனத்திலே அட்டூழியங்களை செய்து நாட்டை ஆக்கிரமித்து படுகொலை செய்து பயங்கரவாதத்தில் ஈடுபடுபவன் யூதன், அவனுக்கு பெயர் போராளி. ஈராக்கிலே கொல்லப்படுபவர்கள் முஸ்லிம்கள், அவர்களுக்கு பெயர் தீவிரவாதிகள். ஆப்கானிஸ்தானிலே கொல்லப்படுபவர்கள் முஸ்லிம்கள், அவர்களுக்கு பெயர் தீவிரவாதிகள். இலங்கையிலே கொல்லப்படுபவர்கள் முஸ்லிம்கள், அவர்களுக்கு பெயர் தீவிரவாதிகள் என்று உலகத்திலே மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளானாலும் கூட பட்டங்களை திட்டவட்டமாக தீட்டி விடுவார்கள் தீவிரவாதிகள் என்று. இப்ப அடிப்படையா யோசிச்சு பாருங்க, இந்த சமுதாயம் கல்வியில் உயர்ந்திருக்கவில்லை, இந்த சமுதாயம் வேலை வாய்ப்பில் உயர்ந்திருக்கவில்லை, இந்த சமுதாயம் ஆட்சி அதிகாரங்களில் இடம் பிடித்திருக்கவில்லை, இந்த சமுதாயம் உலகெங்கிலும் விமர்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு கெட்ட கேவலமான விமர்சனத்திற்குரிய பெயர்கள் விஷமத்தனமாக சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தில் பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்கிறது என்றால் யாராவது முஸ்லிம் ஆவானா? யாராவது தன்னை இந்த மார்க்கத்தில் இணைத்துக் கொண்டு இருப்பானா என்று யோசித்து பாருங்கள். லாஜிக்கா பார்த்தீர்களானால் யாருமே இந்த மார்க்கத்துக்கு வரமாட்டார்கள். இந்த மார்க்கத்தை நீ ஏற்று வந்தால் உனக்கு ஏராளமான சொகுசு வசதிகள் தரப்படும் என்று சொல்லி அழைக்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது அன்னலம் பெருமகனார், நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் எப்படி அழைத்தார்கள்? இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிற ஒரு நபி தோழரிடத்தில் நபிகளார் சொன்னார்கள், இஸ்லாத்தை நோக்கி வருகிறீர்களா? வாங்க.
பள்ளமான இடத்தை நோக்கி வெள்ளம் எப்படி வேகமாக வருகிறதோ அதுபோன்று உங்கள் வாழ்க்கையிலே துன்பம் வரும், சோதனைகள் வரும். சகித்துக் கொள்வீர்களா? சகித்துக் கொள்கிறேன், வாங்க. வரவேற்பே எப்படி? அனைத்தையும் நீ எதிர்கொள்ள துணிச்சலோடு இருந்தால் வா, இதான் வரவேற்பு. வருவானா? அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யல்திக்கும் மஸலுல்லதீன கலவு மின் கப்லிக்கும். இறைவன் பேசுகிறான், திருமறை பேசுகிறது, உலகத்திற்கு சொல்லுகிறது, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு ஏற்பட்ட கொடுமைகள், பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஸாவு, அவர்களுக்கு கஷ்டங்கள் வந்தது, வர்ராவு, துன்பங்கள் ஏற்பட்டன, வஸுல்சிலு, அவர்கள் இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மாஹு மத்தா நஸ்ருல்லாஹ், அங்கே இருக்கின்ற தூதரும் தூதரின் தோழர்களும் இறைவனின் உதவி எப்போது வரும் என்று கெஞ்சுகிற வரைக்கும் இது நடந்தது. அதுபோன்று நீங்களும் கதறுகிற நிலை வராமல் சொர்க்கத்துக்கு போலான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இலகுவாக சொர்க்கத்துக்கு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. துன்பத்தோடு தான் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், வெறுப்புகளால் சொர்க்கம் சூழ்ந்திருக்கிறது, ஆசைகளால் நரகம் சூழ்ந்திருக்கிறது. உலகத்தில் மனிதன் எதை நோக்கி ஆசவாசமாக பாய்ந்து விழுகிறானோ அது நரகத்தை கொண்டு போய் எடுத்து செல்லும். விபச்சாரம், மது, சூது, இன்னும் பல அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள் ஆசையாக அவனுக்கு கண்ணுக்கும் காதுக்கும் அவனுடைய வாய்க்கும் ருசியாக தெரியும், ஆனால் கொண்டு போய் சேர்க்கிற இடம் நரகமாக இருக்கும். ஒழுக்கம், கற்பொழுக்கம், பேச்சில் ஒரு அடக்கம், நடத்தையிலே ஒரு அடக்கம், அனைத்து வியாபாரத்தில் ஒரு நேர்மை, பொருளாதாரத்தில் நேர்மை, குடும்பவியலில் நேர்மை என்று அவனுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட நிபந்தனைகளை போட்டு, வரம்புகளை போட்டு அவன் கடக்க கடக்க இது அனுமதிக்கப்பட்டதா, இது தடுக்கப்பட்டதா, இதை செய்யலாமா, இதை கூடாதா என்று பார்த்து பார்த்து இவனுடைய வாழ்க்கை நடத்தைகளை அமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பலதரப்பட்ட வெறுப்புகள் வரும். வெறுப்புகளில் தான் சொர்க்கம் இருக்கும் என்று மார்க்கம் அழைக்கிறது. யாராவது வருவானா உள்ள? இங்கே வாருங்கள், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ஒருவன் போவானா? இங்கே வந்தால் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போவானா? நீங்கள் லாஜிக்கா யோசித்து பார்த்தீர்களானால் யாருமே இஸ்லாத்தை ஏற்க முடியாத அளவிற்கு இந்த உலக மக்களின் பார்வை இருக்கும். ஆனால் இப்போதைய நிலவரம் வரைக்கும் உலகத்துல உள்ள மக்களுடைய தொகை 777,47,49,000 பேர். நான் சொல்லிட்டு இருக்கும் 4 பேர் மவுத்தா போயிருக்கலாம், 4,000 பேர் பிறந்திருக்கலாம். 777,00,000 பேர் வாழுகின்ற இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லிம்களாக மாறியது எப்படி? நீங்கள் உலகத்திலே மற்ற நாடுகளை எல்லாம் விடுங்கள், இந்திய தேசத்தை பாருங்கள். இந்த இந்திய திருநாட்டிலே நபிகள் பெருமகனார் பிறக்கவில்லை, நபிகளார் பேசிய அரபு மொழியும் இங்கே இறக்கப்படவில்லை, இங்கே யாரும் அரபு மொழி பேசக்கூடிய தாய்மொழி கொண்டவர்களும் இல்லை. திருமறை குர்ஆன் இறங்கியது என்னவோ அரபு மொழியில் தான், அது இறக்கப்பட்டது என்னவோ நபிகளாருக்குத்தான். அது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வேதனையாக வேதமாக இறைவனால் அருளப்பட்டது. முதல்லின்னாஸ், மனித குலத்திற்கு நேர்வழி காட்டி, ஓ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழி எது என்பதை பிரித்து புரிய வைக்கக்கூடிய வழிகாட்டி திருக்குர்ஆன். இது நபிகளாருக்கு இறக்கப்பட்டது. அப்பொழுது இந்திய நாட்டிலே இந்த திருமறை குர்ஆனை ஏற்றவர்கள் எத்தனை பேர்? ஒருத்தர் உண்டுமா? நபிகள் பெருமகனார் தூதராக இருந்த காலகட்டத்திலே அதை ஏற்று தன்னை இஸ்லாமிய வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டவர்கள் ஒருவர் இருப்பாரா? சொல்ல முடியுமா? துல்லியமாக சொல்ல முடியல நமக்கு. ஆனால் நபிகள் பெருமகனாருடைய காலம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். இது அந்த 1400 ஆண்டுகளிலே அந்த திருமறை குர்ஆன் உலகெங்கிலும் எடுத்துச் சொல்லப்பட்ட போதனைகளின் விளைவாக இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் பாருங்கள். சில கோடி மக்கள் தொகை கொண்டது நபிகளார் பிறந்த அந்த சவுதி அரேபியா. மீதமுள்ள 195 கோடி உலகெங்கிலும் பறந்திருக்கிறதே, அத்தனை பேரிடத்திலும் இந்த இஸ்லாம் எப்படி ஈர்க்கப்பட்டது, இஸ்லாம் எப்படி சென்றடைந்தது? இங்கே வாருங்கள், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், வாரி வழங்குகிறோம் என்கின்ற அறிவிப்பு சலுகைகள் இல்லை.
சுகபோகமாக வாழலாம் என்கின்ற ஆதரவு வார்த்தைகள் இல்லை. எங்களுக்கு ஏற்கனவே நல்ல உலகெங்கிலும் போற்றி புகழப்படுகின்ற பெயர்களும் இல்லை. தீவிரவாதிகள் என்ற அவப்பெயர் தான் இருக்கிறது. எப்படி இதை நோக்கி 200 கோடி மக்கள் சேர்ந்தார்கள்? அதுவும் இந்திய திருநாட்டில் மட்டும் 10 மடங்கு 22 கோடி பேர் சேர்ந்திருக்கிறார்கள். எப்படி முடிந்திருக்கிறது? இந்த 22 கோடி பேர் இந்தியாவிலே சவுதி அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களா? இல்லையே. எங்களுடைய தாய் தகப்பனாருடைய அவர்களுக்கு முன்னால் உள்ள பாட்டனார் கவுண்டர்களாக, செட்டியார்களாக, முதலியார்களாக இருந்தவர்கள் தானே, பிராமணர்களாக இருந்தவர்கள் தானே, பஞ்சமிகளாக கூட இருந்தவர்கள் தானே, நாடார்களாக, கோணார்களாக இருந்தவர்கள் தானே. எப்படி இதை ஏற்று வந்தார்கள்? எப்படி ஈர்த்திருக்கிறது? எதனால் ஈர்த்திருக்கிறது என்று யோசித்து பார்த்தீர்களா? உலகெங்கிலும் அதிவிரைவாக பரவி வரும் மார்க்கங்களில் முதலிடத்தை பிடித்திருப்பது இஸ்லாமிய மார்க்கம் என்று உலகெங்கிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலே போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே. எப்படி, எதனால் இந்த ஈர்ப்பு ஏற்பட்டது என்பதை யோசித்து பாருங்கள். உலகத்திலே இருக்கின்ற எல்லா மார்க்கங்களும் மனிதன் உண்டாக்கிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் படைத்த இறைவனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் தான் இறைவன் புறத்தில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். உலகத்திலே மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கங்கள் அனைத்தும் அவனது சுய கற்பனை. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, உலகத்திற்கு உதாரணம் பேசுகிறது. சில நேரத்தில் மனுஷன்ட்ட உதாரணத்தோடு புரிய வைத்தால் டக்குன்னு புரிஞ்சிடும். அந்த உதாரணத்தோடு திருமறை பேசுகிறது. யார் படைத்த இறைவனை விட்டுவிட்டு படைப்பினங்களிடத்திலே உதவி தேடுகிறானோ அவனுக்கு உதாரணம் கபைத்தில் அன்கபூத், சிலந்தியின் கூட்டை போன்றது என்று அல்லாஹ் சொன்னான். படைத்தவன்ட்ட உதவி தேடுறானே அவன் தெளிவாக உணர்ந்து புரிந்து என்றென்றும் அழியாத அனைத்து ஆற்றல்களும் உடைய இறைவனிடத்திலே உதவி தேடுகிறான். ஆனால் படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களிடத்திலே உதவி தேடுகிறான். மகானோ மரமோ மட்டையோ யாரோ உதவி தேடுகிறானே, அவனுடைய கொள்கையை இறைவன் சொல்கிறான் கபைத்தில் அன்கபூத், சிலந்தி கூட்டை போன்று என்று சொல்றான் அல்லாஹ். சிலந்தி கூடு என்று எப்படி உருவாகிறது? அது கூரையை பிச்சுக்கிட்டா போய் கட்டுது? முடியாது. இன்ன அஹ்வனல் புயூத்தில பைத்துல் அன்கபூத், வீடுகளிலேயே மிக 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 பலவீனமான வீடு சிலந்தியின் கூடு என்றான் இறைவன். உலகத்தில் நீங்கள் பார்த்திருக்கிற எத்தனையோ வீடுகள் இருக்கிறது, மிக மிக பலவீனமானது சிலந்தியின் கூடாக இருக்கும். அந்த சிலந்திகளிலேயே அந்த வீட்டை இறைவன் உதாரணம் காட்டுகிறான். அதில் ஏராளமான உள்ளர்த்தங்கள் இருக்கிறது. சிலந்தி என்ன செய்யும் தெரியுமா? அது தன் இனத்தை பெருக்கப் போவதற்கு ஏற்றவாறு முதலில் ஒரு இடத்திலே போய் அமர வேண்டும். பெண் சிலந்தி தான் கூட்டையே கட்டும். ஆண் சிலந்தி வந்தா விரட்டி விட்டுரும். ஏன்? ஆண் சிலந்தி வருகிற பொழுது அதிலிருந்து சிலந்தியிலிருந்து பெறப்படுகிற குழந்தைகளை ஆண் சிலந்தி வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கிறதுக்காக விரட்டி விட்டுரும், கிட்ட சேர்க்காது. இப்பொழுது தன்னுடைய வம்சத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஓரத்துல போய் செட்டில் ஆகணும், அதற்காக ஒரு வீடு வேணும். தன்னுடைய எச்சிலால் அந்த தூசுப்பட்டையால் கட்டும். எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? பல மணி நேரங்கள், பல நாட்கள் ஆங்கு இங்கு அங்காங்கு இங்க இப்படி போட்டு 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 அது நடமாடும் போது விழுந்துடக்கூடாது, காத்தடிக்கும் போது விழுந்துடக்கூடாது, அது பின்னல் அப்படி டைட்டா இருக்கணும். வேற ஒரு பூச்சியும் விழுந்துடக்கூடாது, வேற ஒரு பூச்சி கண்ணுக்கும் தெரியக்கூடாது, நாம இருக்கிறதும் தெரியக்கூடாது, இல்லாம இருக்கிறதும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பதமா உண்டாக்கும் ஒரு வீட்டை. இன்றைக்கு உலகத்திலே மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட எல்லா மார்க்கங்களும் அவர்களாக உண்டாக்கிய மார்க்கங்கள் தான். சிலந்தி அதுவாக உண்டாக்கிய கூட்டை போல. இந்த சிலந்தி கூடு இருக்கு பாருங்க, மிக மிக பலவீனமானது. நம்ம ஒரு ஊதுனோம்னா கலஞ்சு சிதறி போயிடும். இந்த மனிதன் உண்டாக்கி இருக்கிற அத்தனை கொள்கையும் அப்படி பலவீனமானது. ஏன்? இந்த உலகத்துல ஏகத்துவ கொள்கை, ஒரு கடவுள் என்கிற கொள்கையை தாண்டி எத்தனை கொள்கையில் உலகத்தில் மக்கள் சிதறி இருந்தாலும் சரி, அத்தனை பேரிடத்திலும் நாம் கேட்கின்ற அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாமல்
திணறி நிற்பார்கள் பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் இது சொந்த கற்பனை, இந்த ஓரிரை கொள்கை என்பது இறைவனிடமிருந்து வந்த செய்தி என்று தெரியும். உதாரணத்திற்கு, இந்த உலகத்தை யாருமே படைக்கவில்லை, அதுவாக வந்து விட்டது என்று நாத்திகம் பேசுவார்களே, அது அவர்களாக உண்டாக்கிய மார்க்கம். அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள், அப்படியா, நான் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புகிறேன் என்று சொல்லி பாருங்கள். உடனே நாத்திகன் திருப்பி அறிவாளி மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். என்ன தெரியுமா? அவங்களுக்கு பேர் பகுத்தறிவாதி வேற பேர் வச்சுட்டாங்க சமுதாயத்தில். ஆனால் அவர்கள் தான் முட்டாள்தனமான கருத்தை பேசுவார்கள். அவர்கள் நம்மிடத்துல ஒரு கேள்வி கேட்பார்கள், அப்படியா, இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைத்தவன் ஒரு இறைவனா? அப்படியா, நீ பார்த்தியான்னு கேட்பான். நாம பார்க்கலன்னு சொல்லுவோம், அப்புறம் எப்படி நம்புறேன்னு கேட்பான். அங்கேதான் அவன் அறிவாளியா முட்டாளா என்ற பிரச்சனையே இருக்கிறது. அப்ப நாம திருப்பி கேட்போம், சரி, இந்த வானம் பூமி எல்லாம் இருக்குப்பா, இதையெல்லாம் ஒரு இறைவன் தான் படைத்தான், நான் பார்க்கல, நீ பார்த்தியா? அதுவே வந்துச்சு, அதுவே வந்துச்சுங்கிறியே, நீ பார்த்தியா? நானும் பார்க்கல, நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல. அப்ப ஏன் அதுவே வந்துச்சு நீ சொன்ன? இல்ல, அதுவே வந்த மாதிரி தெரியுது. இது முட்டாள்தான். அறிவுபூர்வமாக பேசணும். இந்த மைக்கு வந்திருக்குன்னு அதுவே வானத்திலிருந்து வந்துச்சா? பலரால் கொண்டு வரப்பட்டு வந்துச்சா? அதுவே வந்துச்சுன்னா பைத்தியக்காரத்தனம். வானத்திலிருந்து உழுதுச்சுன்னு சொன்னா முட்டாள்தனம். 4 பேர் தயாரித்து உருவாக்கி வந்துச்சு என்றால் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, உருவாக்கியவன் இல்லாமல் பொருள் அல்ல. இதான புத்திசாலித்தனம். மேடைக்கு அதுதானே, மேஜைக்கு அதுதானே, ஒரு துண்டு சீட்டுக்கு அதுதானே. எதுவாக இருந்தாலும் உருவாக்கியவன் இல்லாமல் அது உருவாக்கப்படாது என்பதான விதி. வானம் பூமி சூரியன் சந்திரன் அனைத்தும் உருவாக்கியவன் இல்லாமல் உருவாகாது என்பது விதி. இதற்கு அவனால் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. திகைத்து போய் நிற்பார்கள், திணறி போய் நிற்பார்கள். ஏன்? இந்த உலகம் அதுவாக தோன்றியது என்பது அவர்களின் சொந்த கற்பனை, சிலந்தியின் கூட்டை போல. இந்த உலகம் படைத்த ஒரு இறைவனால் உருவாக்கப்பட்டது என்பது சத்திய இஸ்லாம், இறைவன் தந்த வேதம், இந்த மார்க்கம், இந்த கொள்கை அதான் ஆணித்தரமாக இருக்கிறது. சரி, பல கடவுள் நம்பிக்கையில் உள்ளவர்கள் பேசுவார்கள், பல கடவுள் நம்பிக்கை சரியா, ஒரு கடவுள் நம்பிக்கை சரியா என்று கேள்வி வருகிற பொழுது அந்த பல கடவுள் நம்பிக்கையில் உள்ளவர்கள் கூட ஒரு கட்டத்திலே முடிவெடுப்பார்கள், இந்த உலகத்தை எல்லாம் படைச்சது ஒரு கடவுள் தான், எங்களுடைய திருப்திக்காக வேண்டி அவரவரையே கடவுளாக்கி விட்டோம். எப்படி? பார்ப்பதெல்லாம் கடவுள். கடந்த கால பாடல்களில் சொல்வார்கள், இதோ எந்த தெய்வம் முன்னாலே, யாரு? தங்கச்சியை பார்த்து பாடுவார், பாசமுள்ள பார்வையிலே இறைவன் வாழ்கிறான். இப்ப என்ன? அன்பு கடவுள் நினைக்கிறான். அதே மாதிரி வாரி வழங்குகிற செல்வத்தை கடவுளாக நினைக்கிறான், கண்டதையெல்லாம் கடவுளாக நினைக்கிறான். இப்படி எல்லா இடத்திலுமே கடவுளாக இவன் பார்க்கும் அனைத்தையும் நினைக்கின்றான் அவன் மன திருப்திக்காக. இப்படி எல்லா பல கடவுள் நம்பிக்கையிலே வாழ்கிறார்களே. ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி, ஒரு வண்டிக்கு ஒரே நேரத்தில் 2 ஸ்டேரிங் இருக்கிறது, 2 டிரைவர்களும் இயக்க போகிறார்கள், வண்டி நகருமா நிக்குமா? சொல்லுங்க, அது எப்படிங்க? இப்படி போறதா இப்படி போறதா? போகவே போகாது, இயங்காது என்று சொல்வீர்களா இல்லையா? அல்லது இயங்கினால் சிதைந்து சின்னாபின்னமாகும் என்று சொல்வீர்களா இல்லையா? ஒன்றோடு இன்னொன்னு சேர்ந்தாலே இவ்வளவு பிரச்சனை, ஏகப்பட்டது சேர்ந்தா எவ்வளவு பிரச்சனை. இது அறிவுபூர்வமான கொள்கையா? யோசித்து பாருங்கள். இறைவன் சொல்கிறான், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸதத்தா, இறைவனோடு சேர்த்து பல கடவுள் இருக்குமானால் இந்த வானம் பூமி எல்லாம் சுக்குநூறாக போயிருக்கும். ஏன்? ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு மழை தேவைப்படுது, கடவுளே மழையை இறக்குன்னு கேட்பான். அதே ஊர்ல இன்னொருத்தன் பக்கத்து ஊருக்கார, கடவுளே மழை இறக்கிறாத, ஏற்கனவே ஊரெல்லாம் வெள்ளமா கிடக்குன்னு கேட்பான், மழையை இறக்குறதா வேணாமா? ஒரு கடவுள் இறக்கணும்னு முடிவெடுத்துட்டாரு, இறக்கணும் சாவணும் இல்ல, மழையை இறக்கணும் முடிவெடுத்துட்டாரு. இன்னொரு கடவுள் மழையை கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காரு. மழை வந்துச்சுன்னா மழையை கொடுக்க கூடாதுன்னு சொன்ன இறைவன் டம்மி, மழை வரலனா மழையை இறக்கி வைக்கிறேன்னு சொன்ன இறைவன் டம்மி. 2 பேரும் இறைவன் வேற சொல்லிட்டோம், என்ன பண்றது? இப்ப மழையை இறக்கவா நிறுத்தவா? கடவுள்கள் மோதிக்கொள்வார்களா இல்லையா? இந்த மனிதனின் அறிவு பேசுகிறது. ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்கிறான், ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்வகிப்பவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்கிறான், ஒரு வாகனத்தை ஒரே நேரத்தில் இயக்குபவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்கிறான்,
ஒரு மாநிலத்தை, ஒரு தேசத்தை நிர்வகிப்பவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்கிறான். ஆனால் தன்னுடைய கடவுள் ஏராளமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் இது அறிவுபூர்வமானதா? இது இவன் உருவாக்கி கொண்ட கொள்கை. ஈர்ப்பு இல்லை, அங்கே கேள்விகள் இருக்கிறது. மனிதன் எப்பொழுது அவனுடைய சிந்தனையில உருவாக்கி கொண்டானோ அந்த கொள்கைகள் பலவீனமாகத்தான் இருக்கும். எப்படிப்பட்ட பலவீனம்? இந்த இஸ்லாத்தை நோக்கி மக்கள் சாரை சாரையாக வருவதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கிறது. ஒன்று இஸ்லாத்தின் கடவுள் கொள்கை, மற்றொன்று இஸ்லாம் சொல்லி தந்த வாழ்வியல் திட்டம். இப்ப நான் பேசிக்கிறதெல்லாம் கடவுள் கொள்கை சம்பந்தப்பட்டது. இதிலே ஒரு பார்வையை நீங்கள் பாருங்கள். யார் கடவுளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கடவுளை மட்டமாக பார்க்கிறார்கள். வேற எந்த நாட்டிலையும் போக வேண்டாம். இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்தில் 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வருகிறது. கோயில்ல திடீர்னு ஹீட்டர் பெட்டி வைக்கிறாங்க. அயோத்தியாவில் என்ன ஆகிறது? ஹீட்டர் பெட்டி. எல்லாரும் கேட்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் போய் கேட்கிறாங்க, என்ன திடுதுப்புன்னு கோயில் ஃபுல்லா ஹீட்டர் பெட்டி வச்சிருக்கீங்க, ஏசி பெட்டி வைக்கிற மாதிரி. அந்த நேரத்தில் வருகிற 10 கோடி பெருமக்களுக்கு குளிர் காலம், கடுமையான குளிர்னால அவர்களால் கோயிலுக்குள்ள வர முடியாதுங்கிறதுக்காக வேண்டி ஹீட்டர் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பூஜை செய்கின்ற அந்த பூஜிப்பவர் சாமியார் சொல்றாரு, அதுக்காக இல்ல, கடுமையான குளிர்காலத்துல எங்க சாமிக்கு ஜுரம் முடிச்சிடும், அதுக்காக வச்சிருக்கிறோம். இது சில மாதங்களுக்கு முன்னால். அது அந்த செய்தி பரபரப்பானது, செய்தி காயல, ஆறல. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி வந்துருச்சு. என்ன? ஒரு கோயிலுக்குள்ள இருக்கின்ற அவர்கள் நம்புகின்ற அந்த தெய்வத்திற்கு உடம்பு சரியில்லாம டாக்டர் வந்து விசாரிச்சு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து இதை பாலபிஷேகத்தோட கலந்து ஊத்துங்கன்னு போயிட்டார். இறைவன் இதைத்தான் பேசுகிறான். படைத்த இறைவனை விட்டு படைப்பினங்களை யாரெல்லாம் கடவுளாக நம்பி போனார்களோ அவன் பலவீனமாக இருக்கிறான். அவன் யாரை கடவுளாக நினைக்கிறானோ அதுவும் பலவீனமாகத்தான் இருக்கிறது. இப்படி அறிவுபூர்வமாக மக்கள் சிந்திக்க 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 ஓர் இறை கொள்கையை நோக்கி பயணித்தார்கள். இது ஒரு பார்வை, எல்லா இடத்திலுமே ஈர்த்திருக்கிறது. இன்னொரு பார்வை இஸ்லாமிய வாழ்வியல் திட்டம். மனிதர்களுக்கு ஏற்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருப்பதை பார்த்தார்கள். என்ன? மனித குலத்திற்கு இறக்கி அருளப்பட்ட இறைமறை திருமறை குர்ஆன், இந்த வேதம் இதை பற்றி சொல்லுகிற பொழுது ஹுதல்லின்னாஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது பொதுப்படையாக அத்தனை பேருக்குமான வழிகாட்டி, அனைவருக்கும் வழிகாட்டும் என்று பொதுவான வார்த்தை. ஏழைக்கோ பணக்காரனுக்கோ, உயர்ந்தவனுக்கோ தாழ்ந்தவனுக்கோ, கருப்பனுக்கோ வெள்ளையனுக்கோ, நல்ல மொழி பேசியவனுக்கோ பேசாதவனுக்கோ என்று ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து மனிதகுலத்திற்கும் இது பொது வேதம் என்று பொது மறையாக அறிவித்த அறிவிப்பு இருக்கிறதே, தீண்டாமையை சுக்குநூறாக வேறறுத்து சொன்ன வார்த்தை அது. ஹுதல்லின்னாஸ் என்கிற வார்த்தை. அந்த வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு வந்தார்கள் சாரை சாரையாக. ஏன்? அவரவர் ஏற்றிருந்த நம்பிக்கையில் இருக்கின்ற வேதங்கள் ஒரு சாரார் படிக்கலாம், பல பேர் படிக்க கூடாது. பல பேர் அதை கேட்டுவிடக் கூடாது, காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்றார்கள். ஆனால் திருமறை குர்ஆனை பற்றி இறைவன் பேசுகிறான். அஃபலா யததப்பருனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? எல்லாரையும் எடு, படித்து பார், சிந்திச்சு பார். அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றனவா? இறைவன் கேட்கிறான். அஃபலா யததப்பருனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இது அல்லாதவர்களிடமிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்குமானால் ஏராளமான முரண்பாடுகளை பார்த்திருப்பார்களே. இது படைத்தவனிடமிருந்து வந்ததால் தான் முரண்பாடு இல்லை. மனிதனுடைய பேச்சில் முரண்பாடு வரும். அவனுடைய உளறல்களால், அவனுடைய முதுமைகளால், அவனுடைய சந்தர்ப்பவாதத்தால், அவனுடைய மறதியால், அவனுடைய நெருக்கடிகளால் முரண்பட்டு பேசுவான், உளறுவான். ஆனால் என்றென்றும் ஒரே நிலையிலே பேசுபவன் படைத்த இறைவனால் தான் முடியும் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டி இருக்கிற வேதத்தில் ஒரு முரண்பாடை காட்டிடுங்க பார்ப்போம், புரட்டுங்கள் என்று இறைவன் அத்தனை பேருடைய சிந்தனைக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறானே, அது பிற மக்களை ஈர்த்தது. உலகெங்கிலுமே மனிதன் ஏற்றத்தாழ்வாக பார்க்கப்படுகிறார்கள்.
இஸ்லாத்தை பற்றி அது தன்னை ஏன் ஈர்த்தது என்று காந்தியடிகள் ஒரு கருத்தை சொல்கிறார். இஸ்லாம் தன்னை ஏன் கவர்ந்திருக்கிறது என்று ஜவஹர்லால் நேரு ஒரு கருத்தை சொல்கிறார். கவிக்குயில் சரோஜினி நாயுடு ஒரு கருத்தை சொல்கிறார். விவேகானந்தாவும் ஒரு கருத்தை சொன்னார். டால்ஸ்டாய் என்று சொல்லுகிற ஒரு அறிஞர், ஒரு பட்டதாரி, ஒரு பண்டிதர், எழுத்தாளர், அவரும் ஒரு கருத்தை சொன்னார். ஜார்ஜ் பெர்னாட் ஷா என்கின்ற பன்னூல் ஆசிரியர், அவரும் கருத்தை சொல்கிறார். அனைவரும் சொல்கிற ஏகோபித்த கருத்து என்ன தெரியுமா? உலகெங்கிலும் மனித குலத்திலே மிகப்பெரிய தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்ற கொடுமை தீண்டாமை கொடுமை. ஜாதிகளின் பெயரால் தீண்டாமை கொடுமை, நிறங்களின் பெயரால் தீண்டாமை கொடுமை, மொழிகளின் பெயரால் தீண்டாமை கொடுமை இருக்கிறதா இல்லையா? பொருளாதார தீண்டாமை, ஏழை பணக்காரன் என்கிற தீண்டாமை இருக்கிறதா இல்லையா? இப்படி உலகெங்கிலும் ஆக்கிரமித்திருந்த ஒரு கொடுமை இந்த காந்தியடிகளோ, ஜார்ஜ் பெர்னாட் ஷாவோ, அம்பேத்கரோ, இன்ன பிற அறிஞர்களோ, உலகியல் மிகப்பெரிய மன்னர்களோ, சக்கரவர்த்திகளோ, சான்றிதழ் பகரக்கூடிய எழுத்தாளர்களோ, பேச்சாளர்களோ, அத்தனை பேருடைய மைண்ட் தாட்ல இருந்தது, பாதிப்புல இருந்தது. உலகெங்கிலும் தீண்டாமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த கொடுமையை ஒழிப்பதற்கு எந்த வழியும் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்குத்தான் நபிகள் பெருமகனாருடைய வாழ்க்கை திட்டம், இறைவன் போதித்த இந்த இஸ்லாமிய பாடத்திட்டம் என்ன தெரியுமா? இந்த உலகில் வாழுகிற அத்தனை பேரும் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள் என்கிற திட்டம். யா அய்யுஹன்னாசு இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, மனித குலமே, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷூபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்குத்தான் பல கிளை கோத்திரங்களாக பிரித்திருக்கிறோம். இறைவன் ஆதம் நபியை படைத்தான், முதல் மனிதர் ஆதாமை படைத்தான், களிமண்ணால் படைத்தான். அந்த மண்ணை எங்கிருந்து எடுத்தான்? உலகத்தில் எல்லா பகுதியிலிருந்தும் எடுத்தான். சிகப்பு, வெள்ளை, மானரம், கருப்பு, அண்டங்கருப்பு என்று அனைத்து நிற மண்ணையும் எடுத்து குலைத்து அதை ஒரு உருவகமாக அமைத்து ஊதினான், ஆகு என்றான், ஆக்கப்பட்டார் ஆதம். நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், இதனால் தான் பிறந்திருக்கின்ற சந்ததிகள் கருப்பாக, வெள்ளையாக, மானரமாக, பல நிறங்களிலே பிறந்திருக்கிறார்கள் என்றார்கள். இப்படி பல நிறத்தவர்களாக, பல வகையான அடையாளங்களிலே வந்தவர்களாக இருந்ததற்கு காரணம் ஒருவரை ஒருவர் பார்த்து அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். ஒரே மாதிரி ஒரு பிஸ்லரி வாட்டர் அடிக்கிற மாதிரி டக டகன்னு பிளாஸ்டிக் பாட்டில் அடிச்ச மாதிரி அடிச்சிருந்தா வித்தியாசம் தெரியாது. வேறுபாடு இருந்தால் தான் அடையாளம் காண முடியும். அக்கால் தங்கை அடையாளம், பிள்ளைகளுக்கான அடையாளம், பெற்றோர்களுக்கான அடையாளம், அண்ணன் தம்பிக்கு அடையாளம், கணவன் அவன் தம்பிக்கு அடையாளம் என்று வேறுபாடு இருக்க வேண்டும். இறைவன் அமைத்து கொடுத்தான். இந்த வேறுபாடு எதற்கு? பெருமைக்கும், ஆணவத்திற்கும், அகந்தைக்கும், தீண்டாமைக்குமா? இல்லை, நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்குத்தான் இறைவன் அமைத்தான். இப்படி இருக்கும்போது உலகெங்கிலும் தலைவிரித்தாடியது தீண்டாமை கொடுமை. இன்றைக்கு ஜாதிகளின் பெயரால் தீண்டாமை கொடுமை தலைவிரித்தாடி இருக்கிறது. அன்றைக்கு நிறவெறி தீண்டாமை மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியது. நிறவெறியால் ஐரோப்பிய நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் பாதிக்கப்பட்ட மக்களால் எத்தனையோ பேர் நிறவெறிக்கு எதிராக போராடி கொண்டே இருந்தார்கள். அந்த தீண்டாமைகளை ஒழிப்பதற்கு எத்தனையோ கஷ்டப்பட்டார்கள். நீங்கள் வரலாறு முழுக்க படித்தீர்களானால் 1800களில், இன்னைக்கு 2200 வருஷத்துக்கு முன்னாடி 1800களில் எத்தனையோ வரலாற்று நூல்களில் அதிகமான இடங்களை பிடித்திருப்பது உலகெங்கிலும் தலைவிரித்தாடிய கருப்பு வெள்ளை என்கிற கருப்பின மக்களுக்கு எதிரான வெள்ளையர்களின் தீண்டாமை தான் இருக்கும். அவ்வளவு பெரிய கொடுமை இருந்தது, யாராலும் ஒழிக்க முடியவில்லை. எப்படிப்பட்ட கொடுமை என்றால் அதற்கு ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். என்ன சம்பவம்? அமெரிக்காவிலே ஒரு குடிசை வீட்டிலே பிறக்கக்கூடிய, குப்பை மேட்டுக்கு அருகிலே வசிக்கக்கூடியவன் ஒரு சிறுவன். அவனுடைய தொழில் தன்னுடைய அடுத்த வேளை உணவுக்கு வயிற்றை நிரப்ப வேண்டும் என்பதற்கு அவன் என்ன செய்கிறான்? அங்கே கிடக்கின்ற குப்பைகளை எல்லாம் திரட்டி ஒரு இடத்திலே போய் சேர்த்து விடுகிறான். வீடு வீடாக பணக்காரர்களுடைய இல்லங்களுக்கு சென்று நாளிதழ்களை கொடுக்கிறான், வார இதழ்களை கொடுக்கிறான், பத்திரிகைகளை கொடுக்கிறான்.
இப்படி வீடு வீடாக கொடுத்திருக்கின்ற அந்த சிறுவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் மாலையிலே ஒரு பத்திரிகை எடுத்து படிக்கிறான். அந்த பத்திரிகையிலே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது, கதையல்ல, நிஜம். அந்த சம்பவத்திலே வருகிறது, ஒரு கருப்பினத்தை சார்ந்தவனை ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவன் எட்டி மிதித்து விட்டான் அநியாயமாக. அந்த கருப்பினத்தை சார்ந்தவர் கேட்டார், நான் ஒரு தவறும் செய்யவில்லையே, என்னை ஏன் மிதித்தீர்கள் என்று, என்னை ஏன் உதைத்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு வெள்ளை நிறத்தவன் சொன்னான், நாங்கள் உன்னை மிதிப்பதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய், நீ அடி வாங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய், நாங்கள் மிதிப்போம், நீ வாங்கிக்கொள் என்றான். அதுவரைக்கும் அந்த வெள்ளையன் உதைத்தது கூட அவனை பாதிக்கவில்லை, அவன் இப்பொழுது உரைத்ததுதான் பாதித்திருக்கிறது. மிகப்பெரிய மனசு பாதிக்கப்பட்டு நீதிமன்றத்திற்கு போகிறான். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திலே நீதிமன்றத்திலே மனு கொடுக்கிறான், எனக்கு நீதி வழங்குங்கள், என்னை ஒரு வெள்ளை நிறத்தவன் எட்டி மிதித்திருக்கிறான், அநியாயமாக மிதித்திருக்கிறான், அவன் இப்படியெல்லாம் என்னை ஏளனமாக பேசியிருக்கிறான், எனக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள் என்று கேட்கின்றான். நீதிமன்றங்கள் பல நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறது, தீர்ப்பு வந்த பாடில்லை. மனுக்களை ஓரத்திலே போட்டு விட்டார்கள். எல்லாருடைய மனுக்களும் விசாரிக்கப்படுகிறதாம். இந்த கருப்பினத்தவனுடைய மனு மட்டும் நிராகரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு கட்டத்திலே இவன் நீதிபதியிடம் முறையிடுகிறான், எல்லா மனுக்களையும் விசாரிக்கிறீர்களே, என்னுடைய மனு ஒன்று நிலுவையில் இருக்கிறதே, என்றைக்கு நீதி வழங்க போகிறீர்கள் என்று கேட்கிறான். அப்பொழுது அந்த நீதிபதி சொல்கிறார், இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டும்தான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்கிறார். அந்த நீதிபதியிடமிருந்தும் பெற்ற அடி தாங்க முடியாமல் அவன் புலம்புகிறான். நீதி பெறுகிற இடத்தில் இப்படி ஒரு அடியா? ஆடுகளை காக்க வேண்டிய எஜமானனே அதை ஓநாய்களிடத்தில் ஒப்படைத்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கொடிய செயலை இந்த நீதிபதி செய்து விட்டார் என்று மனம் நொந்து அழுது நீதிமன்றத்தின் வாசலை விட்டு வெளியேறுகிறான். இந்த சம்பவத்தை படிக்கிறார் அந்த சிறுவன், முடிவெடுக்கிறான், கடவுளே, இந்த கருப்பினத்திற்கு எதிரான கொடுமை, இந்த அடிமை சங்கிலி என்றைக்கு உடைக்கப்படும்? எப்பொழுது கருப்பின மக்களுக்கான வாழ்க்கை செழிப்பாகும்? எனக்கென்று ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைக்குமானால் நான் என்னுடைய முதல் நடவடிக்கையாக கருப்பின மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துவேன் என்றான். முயற்சி செய்தான், தோல்வி அடைந்தான். ஒரு தடவை, 2 தடவை அல்ல, 17 முறை தோல்வி அடைந்தான். அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்று இந்த கருப்பின மக்களுடைய அடிமை சங்கிலியை உடைத்தெறிந்தவர்தான் ஆபிரகாம் லிங்கன் என்பது வரலாறு. இப்படி கருப்பின மக்களுக்காக போராடியவர்களுடைய வரலாற்று சம்பவங்கள் ஏராளம் இருக்கிறது. அவ்வளவு கொடுமைகளை செய்திருக்கிறார்கள். கருப்பின மக்களினுடைய அதற்கு எதிராக வெள்ளையின மக்களை சார்ந்தவர்களுடைய வெறி எப்படி இருக்கும் என்று கதை கூட சொல்வார்கள். இப்படித்தான் ஒரு நாள் கருப்பினத்தை சேர்ந்த தகப்பனும் கருப்பினத்தை சேர்ந்த மகனும் ஒரு ஆற்றங்கரையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே நடந்து செல்லுகிற பொழுது அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் நிற்கிறான் ஒரு வெள்ளையன். அந்த வெள்ளையன் பார்க்கிறான் இந்த கருப்பின மக்களை. அப்ப அந்த கருப்பினத்தை சார்ந்தவன் சொல்லுகிறான், நாங்கள் வெள்ளை இனத்தவரா ஆக முடியாதா, எங்கள் மீதுள்ள கொடுமை ஒழியாதான்னு கேட்கிறான். அப்ப அந்த வெள்ளை நிறத்தவன் சொன்னானா, நீ இந்த ஆத்துல விழுந்தா வெள்ளை ஆயிரலாம் அப்படின்னு. உடனே மகனுக்கு நீச்சல் தெரியும், டக்குன்னு விழுந்துட்டான், வெள்ளை ஆயிட்டானா. வெண்ணிறத்தவனாக அவன் ஆனதற்கு பிறகு மகனை பார்த்து தகப்பனார் கேட்டாராம், நாமளும் விழுந்துட்டோம்னா நம்ம வெள்ளை நிறத்தவர் ஆயிரலாம், நீச்சல் தெரியாதே, சரி விழுவோம், நம்மள மகன் காப்பாத்துவானேன்னு விழுந்தானா. மகன் கரை சேர்ந்து எழுந்து நிக்கிறான், வெள்ளையனாக மாறி இருக்கிறான். தகப்பன் விழுந்திருக்கிறான், கருப்பனாகத்தான் இருக்கிறான், கரை சேர்ந்தாத்தான் வெள்ளையனாக முடியும். மகனே என்ற காப்பாத்துறான், கையேந்திரான். அப்ப மகன் சொன்னானா, நான் வெள்ளையன், கருப்பன் கையை தொடமாட்டேன். இப்படி நிறவெறி எல்லாரிடத்திலுமே பரவி இருக்கிறது என்று இதன் பாதிப்பை உலகத்திற்கு எடுத்துரைத்தார்கள். அத்தனை பேரும் ஒன்றை நினைத்தார்கள், இதையெல்லாம் ஒழிப்பதற்கு சட்டம் செல்லுபடி ஆகாது. எவ்வளவு பெரிய ஆட்சியிலே யார் வந்து அமர்ந்தாலும் அதை ஒழிக்க முடியாது. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்னார், நபிகள் பெருமகனார் இந்த உலகத்திலே தீண்டாமை ஒழித்திருக்கிறார், அவருடைய ஆட்சி காலம் இருக்குமானால் 100 ஆண்டுகள் போதும், உலகம் முழுக்க இஸ்லாம் பரவிடும் என்றார்.
எதனால் சொன்னார்? தீண்டாமையை ஒழிக்கின்ற அந்த சமநிலை பார்வை என்பது நபிகளார் உருவாக்கி கொடுத்தார்கள். இறைவன் தன் திருமறை குர்ஆனில் சொன்ன போதனையின்படி நபிகளார் மக்களுக்கு பிரகடனம் செய்தார்கள். அன்றைய அரபுலக தேசத்திலே கருப்பினத்தவர்கள் இருந்தார்கள், வெள்ளை நிறத்தவர்கள் இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருப்பினத்தை சார்ந்தவர். நபிகளாருடைய தந்தையின் சகோதரன் அபூ லஹப் வெள்ளை நிறத்தை சார்ந்தவன். ஆனால் நபிகளார் அந்த மக்களுக்கு என்ன பிரகடனம் செய்தார்கள்? மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இன்னமா இலாஹுக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன். எல்லாரும் நம்புகிறீர்கள் தானே? அன்னை அபாக்கும் வாஹித், உங்கள் தகப்பனும் ஒரே தகப்பன் தான், அதையும் நம்புங்கள். உங்கள் இறைவன் எப்படி ஒருவனோ உங்கள் தந்தையும் ஒருவர் தான். அந்த ஆதமுக்கு பிறந்துதான் நீங்கள் அத்தனை பேரும் பிரிந்திருக்கிறீர்கள். எந்த அரபி மொழி பேசியவனுக்கும் அரபி மொழி பேசாதவனுக்கும் இடையில் ஏற்றத்தாழ்வு கிடையாது என்றார்கள். எந்த கருப்பு நிறத்தவனுக்கும் வெள்ளை நிறத்தவனுக்கு இடையும் ஏற்றத்தாழ்வு கிடையாது என்றார்கள். எந்த உயர்ந்த குலத்தவனுக்கும் தாழ்ந்த குலந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வு கிடையாது என்று உடைத்தெறிந்தார்கள். அதை உடைத்தெறிந்தது மட்டுமல்லாமல் அந்த சமுதாயத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் பள்ளிவாசலிலே தொழுகைக்கு அழைக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக நியமித்தார்கள். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள் நுழைய முடியாது, கோயிலில் நுழைந்தாலும் கூட கருவறைக்கு வர முடியாது. ஆனால் தொழுகையிலே தொழுகை ஏற்று நடத்தி வைக்கக்கூடிய இமாமுக்கு பக்கத்திலே பள்ளிவாசலில் அனைவரையும் அழைக்கக்கூடிய இடத்திலே பிலால் நிறுத்தப்படுகிறார். சரோஜினி நாயுடு சொல்கிறார், உலகெங்கிலும் தீண்டாமையை ஒழிக்கின்ற புரட்சியை ஒருவர் செய்திருப்பாரே ஆனால் அது நபிகள் நாயகம் செய்திருப்பதுதான் என்றார். விவேகானந்தா சொன்னார், நாமெல்லாம் இன்றைக்கு உலகத்திலே சமத்துவத்தை பேசுகிறோம், சகோதரத்துவத்தை பேசுகிறோம், ஆனால் ஆலயத்திலே வழிபாட்டு தலத்திலே ஒரு சகோதரத்துவத்தை வாழ்க்கை வடிவமாக காட்டியவர் இந்த முகமது என்றார். அப்படி தீண்டாமையை ஒழித்திருக்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த தீண்டாமை ஒழிப்பை பார்க்கிறார்கள். நான் கிறிஸ்தவத்தை தழுவினேன் என்னால் நான் தலித்தாக இருக்கிறேன், இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவத்திற்கு வருகிறேன் என்றால் அப்பொழுது எனக்கு என்ன பெயர்? தலித்து கிறிஸ்தவன் என்று சொல்கிறீர்கள். என்னிடமிருந்து அந்த ஜாதி மாயை அடையாளம் போகவில்லையே, என்னை நீங்கள் தீண்டத்தகாதவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை போகவில்லையே, நாடார் கிறிஸ்துவ நாடார் இன்னும் மாறவில்லையே. ஆனால் 5 மணிக்கு ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் 5:05க்கு அவன் எல்லா தீண்டாமைகளிலிருந்து விடுதலை பெற்று விடுகிறான் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்களே. சூத்திர மாயையை தன் முத்திரை பையை சுமந்து கொண்டு எதிர்த்து பேசினார் என்று சொல்வார்கள் பெரியார். மனிதர்களை பல ஊராக பிரித்து, நீ தலையிலிருந்து பிறந்தவன், தோளிலிருந்து பிறந்தவன், இடுப்பிலிருந்து பிறந்தவன், காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன் என்றார்கள். இப்படி சூத்திரன் என்று சொல்லாதீர்கள் என்று அதை ஒழிப்பதற்காக வயதான காலகட்டத்திலே கையிலே மூத்திரப்பையை வைத்துக் கொண்டு சுமந்து சென்று பிரச்சாரம் செய்தார் பெரியார் என்றார்கள். அவர் எத்தனையோ பிரச்சாரம் செய்தார்கள். திராவிடத்தால் இந்த தீண்டாமை ஒழிக்க முடியவில்லை. திராவிடம் பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. தீண்டாமை ஒழித்ததா? ஒழிக்க முடிந்ததா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றார்கள். அனைத்து ஜாதியினரும் பிராமணராகலாம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இஸ்லாம் அனைவரையும் சமமாகிவிட்டது. வணக்க வழிபாட்டு தலத்திலே அனைவரையும் நிறுத்திவிட்டது. உலகெங்கிலும் இறைவனை வழிபடுவதற்காக முதலிலே கட்டப்பட்ட ஆலயம் காபத்துல்லா, மக்கமா நகரத்திலே இருக்கின்ற அந்த ஆலயம் தான். அந்த இறை இல்லம் மஸ்ஜிதுல் ஹராம், புனித பள்ளிவாசலிலே உலகெங்கும் வாழுகிற மக்கள் வந்து குழும்புகிறார்கள். அத்தனை பேரும் வந்து இருக்கிறார்கள். கருப்பு, வெள்ளை, நெட்டை, குட்டை, ஏழை, பணக்காரன், அந்த குலம் இந்த குலம் எல்லா மக்களும் இருக்கிறார்கள். மொழி தெரிஞ்சவன், தெரியாதவன், ஊமை, அனைவரும் இருக்கிறார்கள். அனைவருக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை, நாம் அனைவரும் இறைவனின் அடிமைகள் என்கிற ஒற்றுமை. எப்படி முழங்குகிறார்கள்? அத்தனை பேரும் பல நாட்டவர்கள், பல மொழியவர்கள், பல நிறத்தவர்கள், பல குலத்தவர்கள் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். பிரகடனப்படுத்துகிறார்கள், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா நாங்கள் அத்தனை பேரும் உன்னையே வணங்குகிறோம், நீ எஜமான், நாங்கள் எல்லாம் அடிமைகள் என்கின்ற உறவை பேசுகின்ற அந்த காட்சி இருக்கிறதே, அதை பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் சாறை சாறையாக இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை ஈர்க்க செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காரணிகளில் ஒன்று.
இன்னொரு பக்கம் பெண் இனத்திற்கு எதிரான போராட்டங்கள். ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி முட்டாள்தனமான வாதங்களை பேசி அந்த பெண்களை கலாச்சார சீர்கேட்டுக்கு ஒரு சமுதாயம் அழைத்து செல்கிறது. இன்னொரு பக்கம் பெண் இனத்திற்கு எதிரான கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது. இதிலே இரண்டு கொள்கையும் அவர்களாக உண்டாக்கி கொண்ட கொள்கைகள். அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று சொன்னவனும் அவனே உண்டாக்கி கொண்ட கொள்கை. பெண்ணுக்கு திருமண உரிமை கிடையாது, விவாகரத்து உரிமை கிடையாது, வாரிசு உரிமை கிடையாது, பெண்ணுக்கு கல்வி உரிமை கிடையாது, பெண்ணுக்கு வழிபாட்டு உரிமை கிடையாது, அவள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்றெல்லாம் அந்த பெண்ணுக்கென்று பலதரப்பட்ட உரிமைகளை பறித்து அவளை கொடுமையிலே ஆழ்த்தியவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இது அவர்கள் உண்டாக்கிய மார்க்கம். பெண்ணா அவர்கள் ஆணுக்கு சமம், ஆண்களை போன்று நடிக்கலாம், ஆண்களை போன்று பேசலாம், ஆண்களை போன்று பயணிக்கலாம், ஆண்களை போன்று எல்லா காரியங்களில் ஈடுபடலாம் என்று சொல்லி அந்த பெண்களை போக பொருளாக்கி இன்றைக்கு சினிமா பாடல்கள், ஆடல்கள், கூத்து, கும்மாளம் என்று இவர்களை வியாபாரிகளாக ஆக்கி வைத்து விட்டார்கள். இவர்கள் உண்டாக்கிய மார்க்கம். ஆனால் இதற்கு மத்தியிலே இறைவனால் இறக்கப்பட்ட மார்க்கம் அழகான முறையில் சொல்லுகிறது, ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்லல. சில இடங்களில் பெண்ணை விட ஆண் உயர்ந்தவன், சில இடங்களில் ஆணை விட பெண் உயர்ந்தவன். அது எப்படி சமம்ங்கிறீங்க? பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையிலே படைப்பில் உள்ள வேறுபாடு எதற்காக? ஒரு ஜோடியை அமைப்பதற்காக, இன பெருக்கத்தின் மூலம் இந்த உலக வாழ்க்கையை அமைப்பதற்காக. ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை என்கிற ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்காக. அப்படி இருக்கும்போது எப்படி சமம்பீங்க? ரெண்டும் எப்படி சமம் ஆகும் சொல்லுங்க? அவர்களுடைய உடல் அமைப்பால் சமம் அல்ல, அவர்களுடைய அறிவால் சம்பந்தம் அல்ல, சமமாக்க இயலாது. அவருடைய செயல் திட்டங்களால் சமமாக்க இயலாது. ஆணுக்கு சமூகத்திலே எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொள்வான், அனைத்தையும் தாக்கு பிடிச்சுக்கிட்டு பயணிச்சுக்கிட்டே இருப்பான், சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். ஒரு பெண் கரண்டிய வச்சா குத்தம், எடுத்தா குத்தம், பிரச்சனை இருக்குமா இருக்காது. கேள்வி கேட்டா குத்தம், கேட்காம போனா குத்தம், இருக்குமா இருக்காது. ஒரு ஆண் இருக்கிறார், அவரிடத்துல ஒருத்தர் நண்பர் அப்படி போறாரு, கண்டுக்காம போறாரு, எப்பவுமே நம்மளை பார்த்து பேசிட்டு இருப்பாரு, இன்னைக்கு கண்டுக்காம போறாரு, இவன் கோச்சுக்கிட்டானா போட அப்படின்னு போய். இன்னொருத்தர் இருக்காரு, என்ன நல்லா இருக்கீங்களா, உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உடம்பு பரவாயில்லையா, இவனை ரொம்ப விசாரிக்கிறான், கிண்டல் பண்றானோ அப்படின்னு யோசிக்க மாட்டான், நல்லா இருக்குன்னு போய். இதே ஒரு பொம்பளைய என்ன சமைக்கிறீங்க போல தெரியுது அப்படின்னு கேட்டு போனா போதும், நான் வீட்டுல சமைக்காதவளா, நான் ராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, அப்ப என்ன பார்த்து அப்படி ஏன் கேட்டா, என்னமோ வீட்டுல வேற யார் சமயம் நம்ம இப்படின்னு பேச ஆரம்பிச்சுவா. என்ன ஆள் சுறுசுறுப்பா இருக்கீங்க போல இருக்கு, அப்ப நான் என்ன நோயாளியா? இந்த கேள்வி வரும் பெண்ணுக்கு. ஏமா ரொம்ப சோர்ந்து இருக்கிறீங்க, ஏன் என்ன பார்த்தா நோயாளி மாதிரி நோஞ்சா மாதிரி தெரியுதா, எனக்கு என்ன சோர்வு, அதெல்லாம் சோர்வு இல்லையே அப்படின்னு அழுதுருவாங்க. சரி, இதை கேட்டதுக்கு ஏமா அழுகுறீங்க, என்ன அழ வைக்கிறதே உங்களுடைய பொழப்புன்னு ஆரம்பிப்பா பெண். அது என்ன சமங்கிறீங்க? பள்ளிக்கூடத்துல பாருங்க, வாத்தியார் எரும மாடு அப்படின்னு சொல்லி மாணவனை திட்டுவாரு, மைதா நிற்பான், சொல்லுங்க சார், வெளியே போடா, சரிங்க சார், போடா நாளைக்கு வாடா, சரிங்க சார், பீஸ் கட்டல ரோட்ல நின்றா, பிரச்சனை. மாணவியை பார்த்து நீ எல்லாம் எதுக்கு வர, முடிஞ்சு போச்சு, அழுது கூட கூட்டிடும். இதுதான் ஆம்பளை பொம்பளை. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு கொலை நடந்து விட்டது, ஆம்பளைட்ட கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, யாரும் அந்த கொலையை பார்த்தா, நான் தான் பார்த்தேன், சரி வாய்தா அடுத்த மாசம். யாரும் அந்த கொலை பார்த்தா, நான் தான் பார்த்தேன், சரி உனக்கு வாய்தா அடுத்த மாசம். 100 வாய்தா போட்டாலும் ஒரே மாதிரி பேசுவான். இதே ஒரு பொம்பளைய பார்த்து நீ தான் அந்த கொலையை பார்த்தியா, இங்க பாருங்க, இப்படி எல்லாம் கேட்டீங்க என்னால சொல்ல முடியாது, பார்த்துக்குங்க. சரி நீ தான் அந்த கொலையை பார்த்தியாமா, ஆமா. இறந்து போனவர் என்ன சட்டை போட்டிருந்தாரு, அது அந்த ரத்தத்தை பார்த்ததுன்னு எனக்கு தெரியலீங்க, கையும் ஓடல கால் ஓடல, செல்லாதுன்றான். இதுதான் பொம்பளை. எது எப்படி சமங்கிறீங்க? நிர்வாகம் பண்றது, 4 பையன் இருப்பான், மனைவி அம்மானால சமாளிக்க முடியுதா? மூத்தம் வருவான், டே ஸ்கூல்ல என்ன ஹோம் இருக்கு, படிக்கலாம் படிக்கலாம் அப்படிமா, எருமா உன்னையெல்லாம் பெத்த நேடா, ஏன்டா என் சொல்படி கேட்க மாட்டேன். அடுத்து 2வது மகன் ஓடி வருவான், அம்மா பேனா தொலைஞ்சு போச்சு. அதான் 120 வாட்டி வாங்கினாலும் இப்படித்தான், உங்களை எல்லாம் எங்க போனாங்க புருஷன், அவன் வரட்டும். அடுத்து ஒருத்தன் ஓடி வருவான், அவன் வேற ஒண்ணுக்கு பேருதான், இவன் வேற அழுகுறான், இவனுக்கு வேற காய்ச்சல், இவனுக்கு முடியல, நான் வீட்டுல எப்படித்தான் முடியும், 4 பிள்ளையை பத்திட்டு சமாளிக்க முடியாம திணறுவான். தகப்பனர் வருவார், போய் படுறா படா, உனக்கு என்னடா பென்ஷன் நாளைக்கு வாங்கிக்கலாம் போடா, உனக்கு என்னடா, இது முடிஞ்சு போயிடும் பொசுக்குன்னு. அப்புறம் என்ன அப்படின்னு மனைவி பிரச்சனையும் சமாளிப்பான். இது ஆம்பளை. எப்படி நீங்க சமங்கிறீங்க?
இதெல்லாம் ஆண்கள் இப்படி இருந்தாலும் கூட சில ஆண்கள் மிச்சர் சாப்பிட்டே இருப்பான், அவனை கணக்குல சொல்லல, அது விதிவிலக்கு. உலகத்துல என்ன பூகம்பம் வந்தாலும் சரி, உங்க மகன் எவ்வளவு படிக்கிறாங்க, மகனா இங்க வா, மூத்தவன் எவ்வளவு படிக்கிறான், யார் இவர் பக்கத்து வீட்டுக்காரரா, இப்படி இருப்பான். அவங்க லாக்கி இல்ல, அவனை விட்டுருங்க. பொதுவா சொல்லுங்க. பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். பெண் யார்? அந்த திருமணத்திற்கு பிறகு அந்த குழந்தையை சுமக்கிறாளே, 7 மாசம் 8 மாசம் அப்படியே அந்த சுமையோடு போகிறாளே, சுமை தாங்கி. எந்த ஆம்பளை சுமந்து இருக்கிறானா? சாப்பிட்றதும் கம்மி, மருத்துவம் வேற, பலதரப்பட்ட ஆலோசனைகள் வேற, பலதரப்பட்ட மன உளைச்சல்கள் வேற, வீட்டுல பலதரப்பட்ட வேலைகள் வேற, இவ்வளவுக்கு மத்தியில இந்த குழந்தையை பத்திய கற்பனை வேற. இதை சுமக்கிறா, பெற்று எடுக்கிறா. பிரசவத்திற்கு நிகராக வேதனை ஒண்ணு இருக்குதா? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த காலத்துல ரத்த வெள்ளத்துல நிக்கிறானே, உயிர் தியாகி, அவருக்கு ஷஹீத் என்று ஒரு பட்டத்தை சூட்டினார்கள். அதே ஷஹீத் என்கிற உயிர் தியாகிங்கிற பட்டம் யாருக்கு தெரியுமா? பிரசவ நேரத்தில் இறந்து போன பெண்ணுக்கு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அந்த அளவிற்கு வருபவர் ஆண் வர முடியுமாங்கிற. எவ்வளவு சம்பாரிச்சு சொத்து சேர்த்து கொடுத்தாலும் கூட தாயினுடைய அந்த வேதனைக்கு சமம் வருமா? 2 ஆண்டுகள் பால் ஊட்டினாலே இவருக்கு 4 லாக்டோஜன் தான் வாங்கி கொடுக்க முடியும். பால் ஊட்டுவாரா இவரு? என்ன சமங்கிறீங்க? இஸ்லாம் அப்படி ஆக்கல. ஆணை அவன் தகுதிக்கு உயர்ந்தவன், பெண் அவள் தகுதிக்கு பல விஷயத்தில் உயர்ந்தவன், அப்படித்தான். ஆனால் வணக்க வழிபாடு என்று வருகிற பொழுது 2 பேரையும் சமமாக பார்க்கும். ஆணும் தொழுகலாம், பெண்ணும் தொழுகலும். ஆணும் வணங்க வேண்டும், பெண்ணும் வணங்கணும். ஆணும் நோன்பு வைக்கணும், பெண்ணும் நோன்பு வைக்கணும். ஆணும் சக்காத்து கொடுக்கணும், பெண்ணும் சக்காத்து கொடுக்கணும். ஆணும் தர்மம் செய்யணும், பெண்ணும் தர்மம் செய்யணும். எல்லாம் சமம். குல்லில் மூமினீன வல் மூமினாத்தி அன்னி லா உலியு அமல் ஆமிலு மின்கும் மின் தக்கரிம உன்சா. உங்களில் ஆண் பெண் இருவருக்கும் அவர்களுடைய அமல்களை, அவருடைய உழைப்புகளை நான் வீணடிக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்றான். சமம்தான். ஆண் தொழுதா கொஞ்சம் கூடுதல், பெண் தொழுதா கூடுதல் இல்லைங்கிறது கிடையாது, சமம்தான். இப்படி இறை மார்க்கம் அமைத்திருக்கிறதே. இது போன்று இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வழிபாட்டு உரிமை வழங்குகிறது. ஆணுக்கு எப்படி பெண்ணை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கிறதோ அதுபோன்று மணமகனை தேர்ந்தெடுக்கிற உரிமையை பெண்ணுக்கு வழங்குகிறது. ஆணுக்கு எப்படி விவாகரத்து செய்கிற உரிமை வழங்குகிறதோ அதுபோன்று பெண்ணுக்கும் விவாகரத்து செய்கிற உரிமை வழங்கி இருக்கிறது. ஆணுக்கு எப்படி கல்வி கற்றுக்கொள்கிற உரிமை வழங்கி இருக்கிறதோ பெண்ணுக்கும் அது வழங்கி இருக்கிறது. ஆணுக்கு எப்படி பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதற்கு உரிமை வழங்கி இருக்கிறதோ பெண்ணுக்கும் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. என்றால் இது இறைவனால் இறக்கியருளப்பட்ட மார்க்கம். இதை நோக்கி ஈர்ப்பு வருகிறது. இன்னொரு பக்கத்தில் பெண்கள் கோயிலுக்கு வரக்கூடாது என்று விரட்டியடிக்கப்பட்டு அதையே அரசியலாக்குகிறார்கள். எப்படி? பெண்கள் கோயிலுக்கு வரலாம் என்று தீர்ப்பு எழுதியவரும் பாஜக ஆதரவாளர், பெண்கள் கோயிலுக்கு வரக்கூடாது என்று போராடுபவர்களும் பாஜக என்றால் இது அரசியல் அல்லவா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது அரசியல் தானே. அரசியல் வேற என்ன? ஒரு மாநிலத்தில் தன்னுடைய ஆட்சி ஆதிக்கத்தை கொண்டு போய் செலுத்த முடியல, என்னடா பண்றது? இருக்கவே இருக்குது கோயில். வட இந்தியாவில் மஸ்ஜித், பாபர் மஸ்ஜித் இருந்துச்சு, ஓட்ட பொறுக்கணும். இங்க ஒரு கோயில் இருக்குது, இறங்க வேண்டியதான் என்று சொல்லி அரசியல் வேட்கைக்காக இறங்கினார்களே தவிர பெண் உரிமை அங்கே பாதுகாக்கப்பட்டதா, பேணப்பட்டதா? அடித்து விரட்டப்படுகிறார்களே. இது போன்ற ஒவ்வொரு காட்சியையும் பார்க்கிற பொழுது இஸ்லாம் அங்கே ஆட்சி செய்கிறது, அவருடைய உள்ளத்தை ஆட்சி செய்கிறது. இஸ்லாம் பெண்ணுக்கு உரிமை வழங்குகிறது என்று இந்த ஈர்ப்பு இஸ்லாத்தை நோக்கி இவர்களை சாறை சாறையாக வர தூண்டி இருக்கிறது. தூய்மை, ஒழுக்கம், நேர்மை, இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற பொருளாதார திட்டம், இந்த மார்க்கம் சொல்லி இருக்கின்ற சமூக தீமைகளுக்கு எதிரான போர் பிரகடனங்கள், இதையெல்லாம் பார்த்து இஸ்லாத்தை நோக்கி சாறை சாறையாக வருகிறார்கள். லண்டனிலே பிறந்தவர் 1800களிலே மேர்மடியூக் பிக்தால் என்பவர். அவர் என்ன செய்கிறார்? 1910-13களிலே துருக்கி வருகிறார். அங்கே இருந்து கொண்டு ஒரு மாடியில் வீட்டிலே தங்கி கொண்டிருக்கிறார். அங்கிருந்து பார்க்கிறார், ஒரு முஸ்லிம் இளைஞனுக்கும் ஒரு யூத முதியவருக்கும் இடையில் பயங்கரமான தகராறு. அந்த யூத முதியவர் இந்த முஸ்லிம் இளைஞரை காரசாரமாக திட்டுகிறார்.
இந்த இளைஞர் அமைதியாக இருக்கிறார், அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். பிறகு அந்த முஸ்லிம் இளைஞரை இந்த மேர்மர்டியூக் பிக்தால் அழைத்து கேட்கிறார், ஏன்பா நீ இளைஞன், உன்னை வண்டி வண்டியா திட்டினானே அவன் முதியவன், அந்த முதியவனை எதிர்த்து நீ எதையும் பேசக்கூடாதா, ஏன் அமைதியா இருந்த? இவன் யூதன், இந்த துருக்கி நாடு முழுக்க மெஜாரிட்டி முஸ்லிம், சிறுபான்மையா மைனாரிட்டியா இருக்கிற ஒரு யூதன் உன்னை திட்டுறான், நீ பெரும்பான்மையா இருக்கிறவன் ஏன் மறுத்து பேசாம இருந்த என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், நபிகள் பெருமகனார் என்னை இப்படி இருக்க சொன்னார்கள். நபிகள் பெருமகனார் எப்படிப்பா உன்னை இருக்க சொன்னாரு அப்படிங்கும் போது சொன்னான், நான் இந்த யூத முதியவரிடத்திலே கடன் வாங்கி இருந்தேன், கடனை அடைக்காமல் இருந்தேன், கடனை கொடுத்தவருக்கு திட்டுவதற்கு உரிமை இருக்கிறது என்று நபிகளார் சொன்னார்கள், எனவே அவன் திட்டுவதை நான் வாங்கி கொண்டு நின்றேன் என்றான். இவனுடைய இளம் ரத்தத்தை அப்படியே கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது இந்த போதனை. இவன் பெரும்பான்மை சிறுபான்மை என்கின்ற அந்த மத கலவரத்தை கூட கட்டுக்குள் கொண்டு வருகிறது இந்த போதனை என்றால், இவனை இவ்வளவு பண்படுத்தி இருக்கிறது. அந்த திருமறை குர்ஆனையும் அந்த தூதர் மொழியையும் நாம் ஏன் படிக்க கூடாது என்று படிக்க புறப்பட்டார், புரட்டினார், அதன் மூலமாக பல்வேறு தகவல்களை திரட்டினார். அதன் விளைவாக மேர்மர்டியூக் பிக்தால் என்பவர் முகமது பிக்தாலாக இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் அவர் திருமறை குர்ஆனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்காக அரபியையும் கற்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் செய்தார், பெரும் புரட்சி செய்தார். இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்த குர்ஆன் 114 அத்தியாயம் உலகத்திற்கு ஆங்கிலத்திலே கிடைத்திருக்கிறது என்றால் அது இந்த முகமது பிக்தால் என்பவர் வழியாக இறைவன் கொடுத்தான் மொழியாக்கத்தை. அந்த முகமது பிக்தால் என்பவரை ஒரு இளைஞனின் வாழ்க்கை மாற்றத்தால் கொடுத்தான். அந்த இளைஞனின் வாழ்க்கை மாற்றம் இஸ்லாமாக இருந்தது. இதை யோசித்து பாருங்கள். இப்படி உலகத்திலே வாழுகிற முஸ்லிம் சமுதாய மக்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, இஸ்லாத்தின் பல கோணங்களை நீங்கள் புரட்டி பாருங்கள். இஸ்லாம் வேறறுத்து இருக்கின்ற தீவிரவாதம், உலகெங்கிலும் இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற அவமான சின்னம் தீவிரவாதம். ஆனால் உலகத்திலே இஸ்லாம் தான் தீவிரவாதத்தை வேறறுத்து இருக்கிறது. பல்வேறு நாடுகளிலே போர்க்களத்தை கட்டவிழ்த்தார்கள். அந்த போர்க்களத்தை கட்டவிழ்த்தவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? ஒரு நாட்டிலே புகுந்து போரிட்டார்கள், ஆனால் அங்கே இருக்கின்ற பெண்களை கற்பழித்து விடுவார்கள், அங்கிருக்கின்ற பெண்களை அடிமைப்படுத்துவார்கள், அங்கிருக்கின்ற பெண்களை நாசமாக்குவார்கள், அங்கிருக்கின்ற விலங்குகளை, அங்கே இருக்கின்ற கால்நடைகளை எல்லாம் கைப்பற்றுவார்கள், அங்கே இருக்கின்ற நீர் நிலைகளை எல்லாம் சின்னாபின்னமாக்குவார்கள், அங்கே இருக்கிற கோட்டைகளை எல்லாம் துவம்சம் செய்வார்கள், தன் ஆட்சி கொடியை நாட்டுவார்கள். ஆனால் நபிகள் பெருமகனார் கற்றுத்தந்த அந்த போர் தன்மை தர்மம், திருமறை குர்ஆன் போதித்திருக்கின்ற போர் தர்மம் என்ன? வலிய சென்று போரிடாதே, வந்தவனோடுதான் போர். வீண் வம்புக்கு போகாதே, வந்தவன் வம்பை எதிர்கொள். அதுவும் உன்னிடத்தில் ஆட்சி இருக்க வேண்டும், உன்னிடத்தில் ஆள்பலம் இருக்க வேண்டும். ஏன்? ஆள்பலம் குறைவா இருந்தால் பாதிப்பு உனக்கு, அப்பொழுதும் மனித ரத்தம் போகும். ஆட்சித்தன்மை இருக்க வேண்டும், ஆயுத பலங்கள் இருக்க வேண்டும், ஆட்பலம் இருக்க வேண்டும். நீ போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது சமாதானத்துக்கு வருவார்களேயானால் போரை நிறுத்திவிடு. போரிலிருந்து சிலர் பின்வாங்கி ஓடுவார்களேயானால் விரட்டி பிடிக்காத விட்டுவிடு. போரிலிருந்து பிடிபட்டவர்கள் இருப்பார்களேயானால் அந்த பிடிபட்டவர்கள் அடிமைகள். போர்க்களத்திலேயே மாட்டிக்கொண்டவர்கள் இருப்பார்களே, அவர்கள் அங்கே வெட்டப்படுவார்கள். இதான் அங்கேயே மாட்டிக்கொள்பவர்கள், எதிர் சண்டையில் போட்டுக் கொண்டிருப்பவர்கள் வெட்டுப்படுவார்கள். ஆனால் அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் யாரு? அவர்கள் போருக்கு வராதவர்கள். அந்த ஊர்ல இருக்கிற சிறுவர்கள் யாரு? அவர்கள் போருக்கு வராதவர்கள். அவர்கள் என்ன பண்றது? அடிமையாக்கிருங்க. அடிமை என்றால் அவர்களுக்கு உரிய முறையிலே உணவுகளை கொடுங்கள், இருப்பிடங்களை கொடுங்கள், அவர்களை கண்ணியமாக நடத்துங்கள் என்று அதையும் போதனை செய்து இந்த போர் தர்மங்களை அழகான முறையில் வடிவமைத்து கொடுத்து உலகத்திலே போர் என்ற பெயரால் நடந்திருக்கின்ற ஏராளமான இரத்த வெறி ஆட்டத்திற்கு முடிவு கட்டியது திருமறை குர்ஆன், முடிவு கட்டியது இஸ்லாமிய மார்க்கம். இதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த திருக்குர்ஆன் உலகத்திற்கு பேசுகிறது வாரிசுரிமை சட்டங்கள். ஒருவன் இறந்து விட்டானே ஆனால் அவனுடைய மகனுக்கு எவ்வளவு சொத்து, மகளுக்கு எங்கே சொத்து, அவன் மனைவிக்கு எவ்வளவு சொத்து, சகோதரிகளுக்கு எவ்வளவு சொத்து,
தாய்க்கு எவ்வளவு சொத்து என்று சொத்து கணக்கை பங்கிட்டு எந்த சொத்துக்களால் குடும்பம் 2 துண்டாகிறதோ, பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுகிறதோ, அந்த சொத்துக்களில் ஒரு தீர்வை தந்து அந்த குடும்பத்திற்கு சுமூக நிலையை ஏற்படுத்துகிறது குர்ஆன் என்று இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். இதே இஸ்லாத்தை நோக்கி தன்னை ஈர்த்துக் கொண்டவர்களே இன்னொரு ரகம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தீண்டாமை கொடுமையை விட, அவர்களுக்கு கடவுள் கொள்கையை விட, அவர்களுக்கு பெண் இனத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளை விட இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அந்த இணக்கங்கள், அந்த விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மைகள், அந்த ஒழுங்கு நடவடிக்கைகள், ஒழுக்கமான வாழ்க்கை முறைகள், இதை பார்த்து தன்னை ஈர்த்துக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இப்படி உலகெங்கிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரையாக வருபவர்கள் அவரவர் தன் குடும்பத்தில் ஒரு பாதிப்புக்கு ஆளாகிற பொழுது, ஏதோ சமூக கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிற பொழுது, தன்னுடைய வீட்டில் பொருளாதாரம் சூறையாடப்படுகிற பொழுது, தன்னுடைய வீட்டில் ஒருவன் நியாயமாக படுகொலை செய்யப்படுகிற பொழுது, அல்லது ஒரு பெண்ணின் மானம் பறிபோகிற பொழுது, அதற்காக நீதி வேண்டி நீதிமன்றத்திலே போய் முறையிடுகிறான். பல நெடுங்காலம் நீதிமன்றம் இழுத்தடிக்கிறது. கடைசியிலே இவனுக்கு நீதி கிடைக்காமல் கேலி கூத்தாக்கப்படுகிறது. இது போன்ற நீதி கிடைக்காத குற்றவியல் விஷயங்களில் இஸ்லாத்தை திரும்பி பார்க்கின்றான். வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாப், அறிவுடைய மக்களே, பழிக்கு பழி, கொலைக்கு பழிக்கு பழி வாங்கும் சட்டத்திலே உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான். அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி, சுதந்திரமானவன் தான் கொலை செய்திருக்கிறானா அவனையே நீங்கள் தண்டியுங்கள். ஒல் அபுது பில் அபதி, அடிமை கொலை செய்திருக்கிறானா அந்த அடிமையே நீங்கள் தண்டியுங்கள். அல் உன்சா பில் உன்சா, பெண் தான் கொலை செய்திருக்கிறாளா அந்த பெண்ணையே தண்டியுங்கள் என்று சொல்லி இருக்கிற நீதமான சட்டத்தை உலகத்திலே பார்க்கின்றான். கொலைக்கு கொலை, வெட்டுக்கு வெட்டு, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காயத்திற்கு காயம் என்று சமநிலை சட்டங்களை பார்த்து குற்றவியல் சட்டம், திருக்குர்ஆன் போதிக்கிற சட்டம் தான் உலகத்திற்கு தேவை என்று சொன்னானே, இதுதான் இயற்கை மார்க்கம். மனிதர்கள் உண்டாக்கிய எந்த சட்டமும் ஒரு முடிவு கொண்டு வரவில்லை. ஏடிஎம் மிஷின் பணத்தை எடுக்க போறவனை திடீர்னு உள்ள புகுந்து வழிப்பறி செய்து அவனை கொலை செய்து பணத்தை பிடுங்குகிறார்கள். அற்பம் 1000-2000 ரூபாய்க்காக ஒரு உயிர் போகிறது. பெட்ரோல் பங்க்ல 2000 ரூபாய்க்கு மேல வச்சிருக்க மாட்டான் சில்லற காசு. அவன் இருக்கிற சில்லற பையை பிடுங்குவதற்கு 15-16 பெட்டுக்களோடு அவனை சரமாரியாக தாக்குகிற குடிகாரர்கள், போதையிலே அடிமையானவர்களை பார்க்கிறோம். என்ன தீர்வு? குற்றவியல் சட்டத்தை கொண்டு வந்து காட்டுங்கள் பார்ப்போம். அத்தனை பிரச்சனைக்கு முடிவு கட்டப்பட்டுவிடும். இதே கோவையிலே சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறுவனை கடத்தி சென்று பேரம் பேசியதனுடைய விளைவாக அந்த சிறுவனையே படுகொலை செய்த கொலைகாரர்களை காவல்துறை அதிகாரிகள் போலி என்கவுண்டரில் போட்டு தள்ளினார்கள். அது சரிதான். அதன் விளைவு என்ன? ஓரளவு குற்றவாளிகள் நடுங்கினார்களே. உலகெங்கிலும் அதை அபிஷியலாக்கி, அதை பொது சட்டமாக்கி நடைமுறைப்படுத்தினால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் திருக்குர்ஆன் சொன்ன போதனைகள், நபிகளார் சொன்ன போதனைகளை 100% வேணாங்க, 10% செய்து பாருங்கள். உலகெங்கிலும் உயர்ந்து போய் நிற்கும். மிகப்பெரிய அளவிலே உலகெங்கிலும் இது மனித குலத்திற்கு ஏற்ற மார்க்கம், இஸ்லாம் தான் என்கிற ஒரு ஈர்ப்பை உண்டாக்கும். இதை கவனத்தில் கொண்டு சாரை சாரையாக மக்கள் திருக்குர்ஆனை புரட்டி சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கை நெறியை இஸ்லாமாக அமைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பக்கம், நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த திருக்குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றே புரட்டவில்லை, படிக்கவில்லை. தொழுகையை பற்றி தெரியாது, நோன்பை பற்றி தெரியாது, சக்காத்தை பற்றி தெரியாது, குடும்பவியலை பற்றி தெரியாது, தலாக் என்றால் என்னவென்று தெரியாது, குலா என்றால் என்னவென்று தெரியாது, வாரிசுரிமை சட்டங்களை பற்றி தெரியாது, மார்க்க அறிவு அறவே கிடையாது. இதன் நிலை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லயர்ஃபு பிஹாதல் கிதாபி அக்வாமன், அல்லாஹ் எத்தனையோ சமுதாயத்தை இந்த வேதத்தால் உயர்த்தி இருக்கிறான். இந்த வேதத்தின்படி நடந்தால் உயர்த்துவான். இந்த வேதத்தின்படி நடக்காவிட்டால் இழிவுபடுத்துவான் என்றார். அந்த இழிவு நிலைக்கு, இழிநிலைக்கு இந்த சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் பெயர் தாங்கியா இருக்கின்றான், சினிமா நடிகர்களுக்கு பின்னால் போய் அடிமைப்பட்டு கிடக்கிறான், அவனுக்கு பின்னால் செல்கிறான். அவனுடைய ஆடை, அவனுடைய பேச்சு, அவனுடைய தலையிலிருந்து அவனுடைய கால் வரைக்கும் அனைத்தும் நடிகனை முன்மாதிரியாக பிரதிபலிக்கிறான். தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறக்கிறான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறக்கிறான். தன்னுடைய பொருளாதாரம் எப்படி சேகரிக்க வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும் என்கிற வரையறை தெரியாமல் மது கோப்பைகளிலே மூழ்கி கிளைத்துக் கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? இந்த திருமறையை மறந்தவர்கள் தருதலைகளாகத்தான் போவார்.
யார் திருக்குரானை புரட்டுகிறார்களோ அவர்கள் தரம் உயர்ந்து நிற்பார்கள். இறைவன் அவர்களை கண்ணியப்படுத்துவான். இந்த திருக்குரானை புரட்டிய சமுதாயம் உயர்ந்து நிற்கும். பகைமை உணர்வால் வளர்ந்த அந்த நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். திருக்குரான் அவர்களை சகோதரர்களாக மாற்றியது. பல்வேறு பாவமான காரியங்களை பாவம் என்று கூட அறியாத காலகட்டத்திலே செய்து நரகத்தின் விளிம்புக்கு சென்றவர்களை திருக்குரான் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்தது, ஈர்த்தது, அந்த சகாபாக்களை மாற்றியது. அதே போல் இந்த சமுதாயம் திருமறையை புரட்டினார்களே, ஆனால் இவர்களும் சுவனத்தை நோக்கிய பயணத்தை தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல நெடுங்காலம் இந்த இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. மறுமை வெற்றிதான் இலக்காக கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. வாருங்கள், புரட்டி பாருங்கள். திருமறை குர்ஆன் படைத்த இறைவன் உங்களுக்கு என்ன சொல்கிறான், நமக்கு என்ன சொல்லி இருக்கிறான் என்று பாருங்கள். ரசூல்லா இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது மக்களுக்கு ஒன்றை சொன்னார்கள். தரக்து ஃபீக்கும் மா, உங்களிடத்தில் நான் ஒன்றை விட்டு செல்கிறேன். லன் ததில்லு, நீங்கள் அதை பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் வழிகட மாட்டீர்கள். கிதாபுல்லா, அதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னார்களே. அல் குர்ஆனு ஹப்லுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம் தான் கயிறு என்றார்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்றார்கள். நீங்கள் அதை பற்றி பிடியுங்கள், வழி தவற மாட்டீர்கள் என்றார்களே. அப்படிப்பட்ட வேதத்தை பற்றி பிடிக்கின்ற நன்மக்களாக, அதன் வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்த மக்களாக, இந்த உலகத்தில் கண்ணியமாக, ஒழுக்கமிக்கவர்களாக, நேர்மையானவர்களாக நம்மை பார்த்து பலரும் இந்த இஸ்லாத்தை நோக்கி எப்படி மார்மடியூக் பிக்தால் முகமது பிக்தாலாக மாறினாரோ அதுபோன்று பலதரப்பட்ட மக்கள் இந்த இஸ்லாத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டவர்களாக மாறுவதற்கு ஒரு முன்னோடியாக நம்முடைய வாழ்க்கையை அமைப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் கண்ணியமானவர்களாக வாழ்ந்து